நம்ம எல்லாருமே ஈவெண்ட்டுக்கோ இல்லை ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போய் பல செல்ஃபீஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு சொல்லி எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் அது அப்போ பார்க்க நல்லா தான் இருக்கும். வீட்டுக்கு வந்து அந்த ஃபோட்டோ வீடியோவில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே மொக்கையாக இருக்கும். குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது, அங்கங்கே பிளராக இருக்கும், கிளியராக இருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவோம். அந்த இமேஜுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் கிளியராக இருக்காது, ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நடந்துருச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட இமேஜ் இல்லை வீடியோஸ் எதாவது பிளராக இருக்குது, ஷேக்காக இருக்குது, அதை உங்களால் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இனிமேல் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போகணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணியிருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற ஆப்போட பேர் வந்து ரெமினி ஆப். இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பில் உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் உங்ககிட்ட பிளரான ஏதாவது இமேஜ் இருக்குது, வீடியோ கிளியர் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதை உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதாவது லோ குவாலிட்டியிலேருந்து ஹை குவாலிட்டிக்கு உங்களோட இமேஜை உங்களால் கொண்டு போக முடியும். உங்கள்கிட்ட பிளாக் அண்ட் ஒயிட் ஏதாவது இமேஜ் இருக்குது, பழைய இமேஜாக இருக்கட்டும், இல்லை இப்போ நீங்கள் ஸ்னாப்சாட் இதில் எதுலையா பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துட்டு இந்த இமேஜை வந்து நம்ம கலர் ஆக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஏதாவது இமேஜ் வச்சுருந்தீங்க, அதையுமே இந்த ஆப்பில் கலர் ஆக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பல ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இதில் சைன் அப் பண்ண சொல்லுவோம். உங்களுக்கு ஃபேஸ்புக் இல்லை கூகுள் இல்லை உங்கள் இமெயில் வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். நான் என்னோடய இமெயில் வச்சு இப்போ சைன்இன் பண்ணிக்கிறேன். சைன் அப் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்ஹான்ஸ், வீடியோ என்ஹான்ஸ், கலரைஸ், அந்த மாதிரி பல ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய என்ஹான்ஸ் ஆப்ஷன் தான். அது நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்மிஷன் கேட்கும். அதாவது உங்களோட ஸ்டோரேஜ் பெர்மிஷன் கேட்கும். அதுக்கு அளவு கொடுத்துக்கோங்க. உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸுமே அதில் காமிக்கும். இது உங்கள் கேமராவில் எடுத்தது தான் காமிக்கும். மேலே இருக்கக்கூடிய கேமரா ரோல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வேறு எந்த ஃபோல்டரில் எந்த பிக்சர் வேணாலும் நீங்கள் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் ஆப்ஷன் இருக்கும். வேணும்னா நீங்கள் கிராப்பும் பண்ணிக்கலாம், இல்லை ஜஸ்ட் டிக்கை கொடுத்துட்டு நீங்கள் போய் நெக்ஸ்ட் ப்ராசஸ் போயிடலாம். இதுக்கு உங்களோட இன்டர்நெட் நிச்சயமாக ஆனில் தான் இருக்கணும். உங்களோட இன்டர்நெட் ஆனில் இருந்தால் தான் இந்த ஆப் யூஸ் ஆகும். இது அவங்களோட சர்வருக்கு மூலம் அங்கே தான் இது கிளியர் ஆகி உங்களுக்கு இமேஜ் ரிட்டன் வரும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இமேஜ் வந்துடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லைடர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லைடரை நீங்கள் ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஃபோர், அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இம்போர்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது காமிக்கும். அதே ஸ்லைடரை நீங்கள் லெஃப்ட் சைடு பண்ணிங்கன்னா இப்போ இமேஜ் எப்படி மாறி இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆப்லேயே காமிச்சிடும். வேணும்னா நீங்கள் மேலே இருக்கக்கூடிய சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீடியோ என்ஹான்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அதை பற்றி நான் கடைசியில் பேசுகிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கலரைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணலான்னா உங்கள்கிட்ட பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ ஏதாவது இருக்குன்னா அதை உங்களால் கலராக மாற்ற முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஸ்னாப்சாட்லேயே இல்லை ஃபில்டர் போட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துருக்கலாம். அப்படிப்பட்ட இமேஜை சரி இதை கலராக எடுத்துக்கலாமே யோசிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இமேஜை இதில் கலர் ஆக்க முடியும் உங்களால். அது எப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கலரைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இமேஜ் செலக்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டிக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் டிக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. நான் ஃபஸ்ட்டு கொடுத்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இப்போ எனக்கு கலராகி வந்திருக்கு. இப்போ இந்த இமேஜை நீங்கள் பார்க்கலாம். இது 100% ஒரிஜினல் கலரில் வந்திருக்கு. ஆனால் இல்லை, உங்களுக்கு ஒரு 50% தான் இது கலர் மாதிரி வரும். இங்கே ஒரிஜினலாக ஒரு கலர் எடுக்கிறீங்களா அந்த கலர் வராது. ஆனால் 50% இது ரொம்பவே கிளியராக வருது. பார்க்கவும் ரொம்பவே நல்லா இருக்குது. இதே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் பெருசாக யூஸ் ஆகாதுன்னு. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்க இல்லை ஒரு பெரிய பிளேஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதை வச்சு நீங்கள் அந்த ஃபோட்டோ என்ஹான்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். கலர்லாம் வைப்ரண்ட்டாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு கலர்ஸை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஆனால் நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய செல்ஃபீஸ் ஃபோட்டோக்கெலாம் இந்த இது அவ்வளோ யூஸ் ஆகாது. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட இமேஜை கொடுத்தீங்கன்னா அது நீங்கள் இருக்கக்கூடிய இமேஜை உங்களுக்கு பெயிண்டிங் மாதிரி கொஞ்சம் மாற்றி கொடுக்கும். சில ஃபில்டர்ஸ்லாம் போட்டு அதுக்காக தான் அது இருக்குது. அதுக்கடுத்து அனிமேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்காகனா நீங்கள் ஒரு பெரிய வீடியோ வச்சுருக்கீங்க, அது சின்ன ஒரு அனிமேஷனாக உங்களுக்கு பண்ணணும், ஜிஃப் இமேஜ் மாதிரி பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் கொஞ்சம் ஃபன்னியான ஆப்ஷன். உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது, அது நார்மலான ஃபோட்டோவாக இருந்துச்சுன்னா அந்த இதை நீங்கள் ஜிஃபாக மாற்றலாம். எப்படின்னா உங்களோட கண்ணை செய்கிற மாதிரி, உங்கள் வாயை சிரிக்கிற மாதிரி, சிரிக்கிற மாதிரி இந்த பிளிங்க் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களால் பண்ண முடியும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிராமிங். இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இமேஜ் இன்புட் கொடுக்குறீங்கன்னா அதை உங்களால் வரைகிற மாதிரி பண்ண முடியும். அதாவது சாதா ஒரு பேப்பரில் ஒரு கேரக்டர் வரைகிற மாதிரி வரும். ஆனால் இது நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது அவ்வளோ அக்யூரேட்டாக இல்லை. நம்ம ஒரு முகத்தை கொடுத்து அதை வரைய வச்சோன்னா அது நம்ம முகம் ரெகனைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த மாதிரி தான் இது வரையுது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் மட்டும் வரும்.
அதாவது ஸ்க்ராட்ச் ஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இது எதுக்காகனா உங்கள்கிட்ட ஒரு பழைய ஃபோட்டோ இருக்குது, அதை நீங்கள் கேப்சர் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த ஃபோட்டோவில் ஏதாவது டேமேஜ் இருக்குது, ஒழுங்காக கலர் இல்லை அப்படின்னா இந்த இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது ஸ்க்ராட்சில் ஃபிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு இமேஜ் வரும். இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. நீங்களும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபைனல் அந்த ஆப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நல்லா இருக்குது. நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ட்ராபேக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. ஒரு நாளைக்கு உங்களால் 5 ஃபோட்டோ தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. இது ஒரு சின்ன லிமிட் வச்சுருக்காங்க ஃப்ரீ யூசர்ஸுக்கு. அதாவது இது ஒரு நாளைக்கு தான், நீங்கள் மறுநாள் யூஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒரு 5 ஃபோட்டோ யூஸ் பண்ணலாம். அப்படி டெய்லியுமே ஒரு 5 ஃபோட்டோ உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் வீடியோ என்ஹான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருப்பேன். இதுலேயுமே வீடியோ என்ஹான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி உங்களால் வீடியோஸ் இருக்குன்னா அது ஏதாவது ஷேக்காக இருக்குது, பிளராக இருக்குன்னா அதை உங்களால் நீட் பண்ண முடியும். ஆனால் அந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணால் மந்த்லி பே பண்ணணும். எவ்வளோ பே பண்ணணும்னா 420 rupees பே பண்ணால் தான் உங்களால் மந்த்லி யூஸ் பண்ண முடியும் இதை ஃப்ரீயாக. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் எந்த வித குறையுமே இல்லை. டெய்லி உங்களுக்கு ஒரு 5 ஃபோட்டோ யூஸ் பண்ணுறதுனால நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்படி டெய்லி 5 ஃபோட்டோனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 நாளில் ஒரு 10 ஃபோட்டோ உங்களால் பண்ண முடியும். டெய்லியுமே கொஞ்சம் ஃபோட்டோஸை நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டன் கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுமே இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டும். நம்ம சேனலுக்கும் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். நன்றி.